அப்படியே மற்ற தெய்வங்கள் மாதிரி நடந்து வந்துட மாட்டார். இவருக்கே உரிய அந்த அஜபா நடனம்னு ஒன்று இருக்கு. இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஆடணும். ஸோ அதில் முன்னாடி ஓடியும் பின்னாடி வந்தோம் 2 அடி இப்படி நடந்து தான் வருவார். இவர் நடந்தாருன்னா தேவர்கள்லாம் இவர் ஒரு அடி எடுத்து வைக்கிற அழகை பார்க்கறதுக்கு 1000 காசுகள் அங்கே கொட்டுவாங்களாம், பொற்காசுகளை. அடிக்கு 1000 பொன்னளக்கும் பெருமாள்னு இவருக்கு பெயர். பட்டு விரிச்சு அதில் தான் இவர் நடப்பார். அந்த அஜபா நடனத்தை அதுக்குன்னு சுமக்கிறதுக்கு இங்கே தனியாக ஆட்கள் இருக்காங்க. அந்த சமூகத்தில் வர்றவங்க மட்டும்தான் அந்த ரகசியம் தெரிஞ்சவங்க. அந்த தண்டை கட்டுறதே யாரும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய கார்பெட் மாதிரி ஒரு சதர் போட்டுக்கிட்டு உள்ள அந்த 3 பேர் 4 பேர் அவங்க மட்டும் இருந்து கட்டுவாங்க. அதுக்கு என்ன பொருள் வச்சு கட்டுறாங்க, அதில் என்ன சூத்திரம் போடுறாங்க, இது யாருக்கும் தெரியாது. கட்டும்போதும் அவங்க மட்டும் சுற்றி ஒரு 20 பேர் அந்த சதரை இப்படி பிடிச்சிப்பாங்க அவங்க மேலே, டென்ட் மாதிரி. அது என்ன பொருள் அவங்க உள்ளே கொண்டு போகிறாங்கன்னு கூட தெரியாது. அதுவும் ஒரு பண்டில் சுற்றி இருக்கும். முடிச்சு அதே மாதிரி திருப்பி அதை கழட்டும் போது இப்படியே ஒரு போர்வை மேலே போத்திக்கிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி அது ஒரு பெரிய பண்டில் ஆக்கிட்டு தான் இவங்க வெளில வருவாங்க. இன்னி வரைக்கும் பாதுகாக்கப்படுற ஒரு பல ரகசியங்கள் திருவாரூரில் இருக்கிறதுல இது ஒரு ரகசியமாக